புடலங்காய் எப்பவும் கூட்டு பொரியல்னு பண்ணாம இந்த மாதிரி ஒரு பச்சடி பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இதை வேண்டான்னு சொல்லாம கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். மேல இருக்கிற தோல் எல்லாம் லைட்டா சுரண்டி விட்டுட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இடியாப்ப தட்டு இல்லைன்னா இட்லி தட்டுல அந்த கட் பண்ண புடலங்காயை சேர்த்திட்டு தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சீங்க அப்படின்னா நல்லா வெந்துரும். இது நல்லா குழஞ்சு வேகாதுங்க, கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னு இன்னொரு 2-3 நிமிஷம் கூடி அப்படியே விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல சேர்த்திட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், இது எல்லாமே மிக்சியில ட்ரையா பொடிச்சு எடுத்துட்டு சேர்த்திக்கலாம். காரம் சரியா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் வடிகட்டி எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க பாக்கெட் தயிரா இருந்தா அப்படியே சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தயிர் கெட்டியா இருந்தா தாங்க நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க தயிர் இன்னும் கூட கொஞ்சம் தாராளமா சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா கடுகு, வெள்ளை உளுந்து பருப்பு தாளிச்சிட்டு, நான் கடலை பருப்பு இன்னைக்கு சேர்க்கல. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம்ங்க. பெரிய வெங்காயமா இருந்தா கூட சேர்த்திக்கோங்க, இல்ல வெங்காயம் வேண்டாம்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பச்சடியில சேர்த்திக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் பண்ற அன்னைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த சைட் டிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும்னா இந்த தாளிக்கும் போது எண்ணெயில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூட சேர்த்து தாளிச்சு சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இதுக்கு தயிர் கண்டிப்பா புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.